ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்னைக்கு வந்து பாக்கெட் குலாப் ஜாமுன் வச்சு கிராக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக நல்ல ஜூஸியாக குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் காமிக்க போகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு நான் எம்டிஆர் ரெடி மிக்ஸ் குலாப் ஜாமுன் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்க கொடுத்துருப்பாங்க. பட் இதுபடி போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நான் எல்லாமே கொஞ்சம் குறைச்சி தான் பண்ண போகிறேன். ஸோ நான் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே கூட கூட சொல்லிட்டு வரேன். ஸோ நான் இங்கே வந்து 2 குலாப் ஜாமுன் பேக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு 20 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஒரு பேக்கெட் பண்ணுறதா இருந்தால் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் அப்படியே பாதியாக எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்கெட்டில் இருக்கிற மாவை வந்து நம்ம சலிச்சிக்கலாம். ஏன்னா அதில் உள்ள வந்து நல்லா கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அதை வந்து சலிச்சிட்டோன்னா மாவு வந்து நல்லா பவுடராக ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ நீங்கள் பிசையும் போது கூட பால் போட்டு பிசையும் போது கூட உங்களுக்கு வந்து மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை சலிச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா சலிச்சிட்டு, இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். பால் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும். நான் இங்கே 2 பாக்கெட்டுக்கு வந்து 200 எம்எல் பால் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட்னா நீங்கள் 100 எம்எல் பால் எடுத்துக்கோங்க. பால் மொத்தத்தையும் ஊற்றி ஒரேடியாக பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரியும் நீங்கள் ரொம்ப நேரம் பிசையக்கூடாது. இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சாவே போதும். நம்ம முதல்லையே நல்லா சலிச்சிட்டதுனால உங்களுக்கு கட்டியும் விழாது. ஸோ மாவும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி இப்போ இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போது கிராக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னா மாவு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. அந்த மாவு வந்து பிசைஞ்சப்போ உங்களுக்கு கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கணும். கையில் வந்து நல்லா ஒட்டும். அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் தளர்த்தியாக இருந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச பிறகு நீங்கள் எடுத்து உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு எந்த கிராக்கும் விழாது. பர்ஃபெக்டாக ஒரு குலாப் ஜாமுன் வரும். ஸோ இப்போ நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். இப்போ மாவை வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். மாவு வந்து நல்லா டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தியாக இருக்குது. நல்லா கையிலலாம் ஒட்டுற மாதிரி இந்த அளவுக்கு தளர்த்தியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மாவை வந்து ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணாதீங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணாவே போதும். நம்ம எடுத்த பால் வந்து இதுக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நெய்யை வந்து மேலே தடவி விட்டுக்கோங்க. மேலே வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மேலே நெய்யை வந்து தடவி விட்டுட்டு மேலே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. இப்போ மாவு ஊறிட்டுருக்கிற டைமில் நம்ம சுகர் சிரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இங்கே 2 பேக்கெட் குலாப் ஜாமுன் பண்ணுறதுனால 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு பேக்கெட்டானா 500 எம்எல் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் 2 பேக்கெட்டுக்கு வந்து 1 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு பேக்கெட் பண்ணுறதா இருந்தால் 1/2 கிலோ சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா கரையிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போட்ட சுகர் பார்த்திங்கன்னா இந்த குலாப் ஜாமுனுக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் வந்து 2ஆ உடச்சி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து கொஞ்சம் கலருக்காக நான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ போட்டிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். ஸோ கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சுகர் சிரப்பை வந்து 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் சிரப்பு பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆயின்ருக்குது. அதில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டதுனால நல்லா கலரும் வந்திருக்கு. இப்போ ஒரு 4 நிமிஷம் கழித்து அந்த சுகர் சிரப்பை வந்து லைட்டாக கையில் தொட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து பிச பிசன்னு ஒட்டணும். தண்ணியாக இருக்கிறதுக்கும் கையில் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒட்டும்போது அந்த டைமில் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதாவது அந்த குலாப் ஜாமுன் வந்து நம்ம நெய்லேயே வறுத்து ஃப்ரை பண்ண மாதிரி
உங்களுக்கு அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அது கூடவே வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அந்த சுகர் சிரப்பு வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து குலாப் ஜாமுன் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவு வந்து ஒரு 10 நிமிஷமாக நல்லா ஊறின்னு இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், முதல்ல பிசைஞ்ச மாவுக்கும் இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். ஸோ இப்போது மேலே வந்து நம்ம நெய் போட்டதுனால ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ, குலாப் ஜாமுன் எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து 2 உள்ளங்கை நடுவில் வச்சு ரொம்ப அழுத்தி பிசையாமல் லைட்டாக வந்து கிராக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் வீடியோவில் எப்படி காமிச்சேனோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றா செய்யும்போது மேலே துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ குலாப் ஜாமுனும் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த குலாப் ஜாமுனை ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயிலோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு உடன் கரண்டியை வந்து அது உள்ளே வைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அதில் வந்து சின்ன சின்ன பபிள்ஸ் வந்து மெல்லமாக ஸ்லோவாக குட்டி குட்டியாக அந்த கரண்டி சுற்றி வந்து குட்டி குட்டியாக பபிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைட்டாக பபிள்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆயிலோட டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற குலாப் ஜாமுனை ஒன்று ஒன்றா நம்ம இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற உருண்டை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு உருண்டையை போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஆயிலோட டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கா, இல்லைன்னா அது வெடிப்பு ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப க்ரௌடடாக சேர்க்க வேண்டாம், நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா சேர்க்கும்போது ஸ்லோவாக பொறுமையாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி போட்ட உடனே கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுருங்க. அதுவே தானாக மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறம் நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மேலே எழும்பி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக மேலே வந்து ப்ரெஸ் பண்ண மாதிரி அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா குலாப் ஜாமுன் வந்து ஈவனாக குக் ஆகும். அதே மாதிரி நல்லா ஈவனாக உங்களுக்கு நல்ல ஒரு அந்த கோல்டன் கலர் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வேளை உங்களுக்கு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா, நீங்கள் வந்து சாப்ஸ்டிக்கோ இல்லை நீளமாக ஏதாவது ஒரு குச்சி இருந்தால் அதை வச்சு நீங்கள் ஆயிலை மட்டும் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த குலாப் ஜாமுன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டர்ன் ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து கலரும் நல்லா வரும். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ குலாப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கர் கலர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இதை அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணி ஆயிலெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு பக்கத்தில் வச்சுருக்கிற அந்த சுகர் சிரப்பில் சேர்த்துக்கிறேன். இப்போ சுகர் சிரப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெத வெதப்பாக இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, சில்லுன்னும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் வெத வெதப்பாக இருக்கிற டைமில் நம்ம இந்த குலாப் ஜாமுனை ஃப்ரை பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 4, 5 மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட்டு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா ஊறட்டும். நான் ஊறின பிறகு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்.
இப்போ ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நான் ஒரு குலாப் ஜாமுன வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு கட் பண்ணும்போதே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். எவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. அந்த ஸ்பூன் வந்து ஈஸியா உள்ள இறங்குது. அதே மாதிரி உள்ள பார்த்தீங்கன்னா, அந்த சுகர் சிரப்பு வந்து நல்லா சோக் ஆகி அந்த குலாப் ஜாமுன் வந்து நல்லா ஜூஸியா இருக்குது. செம்ம டேஸ்டியா இருக்கும். ஸோ இதே மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு மிஸ்டேக் ஆகவே ஆகாது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள பார்க்குறேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ப்ளீஸ் மறக்காம ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.